பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ் மண்ணின் கலைகளை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகரில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். லேசர் ஒளி வீச்சில் தமிழர்களின் பாரம்பரிய இசை கருவிகளான முரசு கொட்டியும் பறை இசைத்தும் ஆண் கலைஞர்களின் ஆட்டத்தை அனைவரும் கண்டு ரசித்தனர். கர்நாடக இசைக்கலைஞரான டி.எம். கிருஷ்ணா பெரியார் குறித்து கர்நாடக இசையில் பாடிய பாடல் பார்வையாளர்களை கவர்ந்தது. AI தொழில்நுட்பத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரையில் தோன்றி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களின் பரதநாட்டியம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், காவடியாட்டம் என சென்னை சங்கமம் திருவிழா களை கட்டியது. இருநூற்று 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற இந்த திருவிழா நாட்டுப்புற கலைகள், இசை, நடனம், நாடகம், பாரம்பரிய விளையாட்டுகள், உணவுகளை எடுத்துக் கூறும் விதமாக நடைபெறுகிறது. நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம், அரசு இசைக்கல்லூரி வளாகம், கிண்டி, கத்திப்பாரா சந்திப்பு உள்ளிட்ட 18 இடங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. 1500 கலைஞர்களை கொண்டு 108க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.